மொழியின் சிறப்பை, மொழியின் அவசியத்தை, அதன் சமூக பங்களிப்பை குறித்து இமயம் ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தைகளில் இந்த அரங்கில் பேசினார். மொழி என்ன உரையாடலுக்கானது தானே, அதற்கான ஒரு கருவிதானே என்று கருதியவர்களும் அதன் எல்லை அது மட்டுமே என்று பேசியவர்களும் தமிழ்நாட்டில் உண்டு. ஆனால் உண்மையில் அது அல்ல. மொழி என்பது நமது வாழ்வு, மொழி என்பது நமது பண்பாடு, நமது கலாச்சாரம். இன்னும் சொல்லப்போனால் வாழ்வின் அனைத்து துறைகளும் எழுதப்படுகிற ஒரு இடமாக, வாழ்வின் அனைத்து துறைகளின் வரலாற்றையும் எழுதுகிற ஒரு களமாக மொழி தான் இருக்கிறது. தத்துவத்தில் தர்க்கம் இருக்கலாம், அறிவியலிலே அறிவு இருக்கலாம், ஆனால் மொழிக்குள் வாழ்வின் எல்லா துறைகளையும் எழுதி பார்க்கும் மொழி, வாழ்வின் எல்லா துறைகளையும் ஆவணப்படுத்தும் மொழி, தனது வரலாற்றை தானே எழுதி கொள்ளுகிற ஒரு இடமாக இலக்கியம் தான் இருக்கிறது. ஒரு மொழியின் வரலாறு எழுதப்படும் வாழ்வின் எல்லா துறைகளும், அனைத்து துறைகளின் வரலாறும் மொழியினாலே தான் எழுதப்படுகிறது என்றாலும் கூட மொழியின் வரலாற்றை இலக்கியம் தான் எழுதுகிறது. இலக்கியத்தின் வழியாகத்தான் மொழியின் வரலாற்றை அறிய முடிகிறது. அப்படி இலக்கியத்தில் வகை மாதிரிகள் எத்தனை இருந்த போதிலும் கூட எப்போதும் என் மனம் கவர்ந்த ஒரு வகை மாதிரி என்று இலக்கியத்தில் சொன்னால் நான் கவிதையைத்தான் சொல்வேன். ஏனெனில் வாரா அதை பற்றி எழுதுவார். மொழியின் எந்த துறையில் அல்லது வாழ்வின் எந்த துறையில் எத்தனை ஈடுபாடுகள் இருந்தாலும் கவிதை உண்டாக்குகிற கொண்டாட்டத்தை, கவிதை மனதுக்குள் ஏற்படுத்துகிற உடனடியான உடன்பாடான எதிர்மறையான விளைவுகளை, பாதிப்புகளை இலக்கியத்தின் எந்த வகை மாதிரியும் ஏற்படுத்தி விடுவதில்லை. தமிழில் இப்போது நிறைய பேர் எழுத வந்து விட்டார்கள் என்பது குறித்தெல்லாம் எனக்கு கவலையெல்லாம் கிடையாது. 1000 பூக்கள் மலரட்டும் என்பார் மாவோ. எழுத வந்தவர்கள் யாராக இருந்தாலும், எழுத்து சார்ந்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது போற்றப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும், வரவேற்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையான கொள்கை எனக்கு உண்டு. விமர்சனங்கள் வேண்டுமா? வேண்டும். ஆனால் அவனை எழுத விட்டாமல் செய்கிற, அவனை எழுத்துத்துறையிலே இருந்து விரட்டுகிற வேலையை விமர்சகர்கள் செய்துவிடக்கூடாது. ஒருவேளை எழுத்துத்துறையிலே இருந்து வெளியேற்றப்பட வேண்டிய கருத்தியல் ரீதியான எதிர்மறையான படைப்பாக இருந்தாலும் கூட அதை மீண்டும் எழுத்தின் வழியாகத்தான் சந்திப்பது எழுத்தின் பொறுப்பும் கடமையாக இருக்கிறது. கவிதையை பற்றி யார் யாரோ என்னவெல்லாமோ உலகமெங்கும் பேசியிருக்கிறார்கள். கவிதை என்றால் என்ன, கவிதையை பற்றி எழுதப்பட்ட பல குறிப்புகளில் எனக்கு ரொம்ப கவிதையையும் கவிஞனையும் உள்ளடக்கிய ஒரு குறிப்பை சச்சிதானந்தன் எழுதியிருப்பார். மலையாள கவிஞர் சச்சிதானந்தன். எந்த சட்டத்தாலும் அடக்கி ஒடுக்க முடியாத வாய், எந்த சட்டத்தாலும் அடக்கி ஒடுக்க முடியாத வாய், சக்கரவர்த்திகளின் அம்மனத்தை கேலி செய்யும் குழந்தை என்று கவிஞனை பற்றி எழுதுவார். அவரே இன்னொரு இடத்தில் எழுதியிருக்கிற ஒரு கவிதை ஒவ்வொரு கவிஞனுக்கும் பொருந்தும். அவர் எழுதியிருப்பார், நினைவில் காடு உள்ள ஒரு மிருகத்தை பழக்க முடியாது என்று எழுதியிருப்பார். நினைவில் காடுள்ள ஒரு மிருகத்தை பழக்க முடியாது என்பது எவ்வளவு உண்மையோ அதற்கிணையான உண்மை ஒரு கவிஞன் நினைவில் காடு உள்ள ஒரு மிருகம். அதுவும் இந்தியா போன்ற, தமிழ்நாடு போன்ற பாகுபாடுகளால் சிதறண்டு போயிருக்கிற ஒரு சமூகத்தை நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஆங்கிலேயர்கள் தான் உலகத்திலேயே சிறந்தவர்கள். பிரித்தாளும் சூழ்ச்சியினாலே தான் உலகின் எல்லா பகுதிகளையும் எல்லா நாடுகளையும் ஆங்கிலேயர்கள் ஆண்டாள்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி கொண்டே போகிறார்கள். ஆனால் என் வரலாற்று அறிவு எனக்கு புலப்படுத்துகிற ஒரு உண்மை, பிரித்தாளும் சூழ்ச்சிக்கான அடிப்படை சூத்திரங்களை ஆங்கிலேயர்கள் கற்றுக்கொண்டது இந்தியாவிலே தான். ஏனெனில் நிறம் வேறாக இருந்து பகைமை இருந்தால் புரிகிறது, மொழி வேறாக இருந்து பகைமை இருந்தாலும் கூட நமக்கு புரிகிறது. அல்லது இனம் வேறு தேசம் வேறு என்று ஏதேனும் ஒரு காத்திரமான எதிர்மறையான எல்லைகளிலே நின்று இருவர் மோதிக்கொண்டால், இருவருக்குள் பகை என்றால் கூட அதில் ஏதோ ஒரு நியாயம் இருப்பதாக தர்க்கத்திற்கேனும் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் ஒரே நிறமும் ஒரே மொழியும் ஒரே நிலமும் கொண்டு ஒரே பகுதியில் வாழ்கிற மக்களை 300-400 பங்குகளாக பிரித்த
இந்திய சாதி அமைப்பிலே இருந்துதான் பிரித்தாளும் சூழ்ச்சியின் எல்லா தந்திரங்களையும் ஆங்கிலேயர்கள் கற்றுக்கொண்டார்கள். வழக்கமாக வரலாற்றிலே சொல்வார்கள், அது டிவைட் அண்ட் ரூல் என்பார்கள். நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். என்னுடைய ஆங்கில அறிவு அதை டிவைட் அண்ட் ரூல் என்று சொல்லக்கூடாது, டிவைட் அண்ட் மிஸ்ரூல் என்று சொல்ல வேண்டும். ஏனெனில் ஆள விரும்புகிறவர்கள், உண்மையிலேயே ஒரு சமூகத்தை ஆள விரும்புகிறவர்கள் பிரித்து ஆள விரும்ப மாட்டார்கள், ஒன்று சேர்த்து ஆள விரும்புவார்கள். யார் பிரிக்க விரும்புகிறார்கள் என்று கேட்டால், யார் ஒரு சமூகத்தை சீர்குலைக்க விரும்புகிறார்களோ அவர்கள் அதை செய்ய விரும்புகிறார்கள். இந்த சீர்குலைவு பாகுபாடுகளின் வழியாக இந்த சமூகத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது. வேறுபாடுகளுக்கும் பாகுபாடுகளுக்குமான பொருள் சார்ந்த சொல் சார்ந்த ஆழமான வேறுபாட்டை ஒரு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறுபாடுகளை நம்மால் ஒப்புக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். என் விரல்களுக்கு இடையிலே வேறுபாடு இருக்கிறது. ஒன்று சிறிதாக இருக்கிறது, ஒன்று பெரிதாக இருக்கிறது. ஆனால் என் விரல்களை நான் ஒன்றாகத்தான் நடத்துகிறேன். ஆனால் வேறுபாடுகள் வேறுபாடுகள் சமூகத்தில் இயல்புடவே. தோற்றத்தில் வேறுபாடு இருக்கும், மொழியில் வேறுபாடு இருக்கும், ஆளுமையில் வேறுபாடு இருக்கும், உருவத்தில் வேறுபாடு இருக்கும், வாசிப்பில் வாழ்க்கை தரத்தில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் பாகுபாடுகள் ஒரு சமூகத்தில் கூடவே கூடாது. இந்திய சமூகம் பாகுபாடுகளால் நிறைந்த ஒரு சமூகம். பாகுபாடு ஒரு சமூகத்தில் இருக்கிறது என்றால் பாகுபாட்டை எப்படி நிலைநிறுத்த முடியும் என்று நீங்கள் ஆய்வு செய்தால் ரொம்ப நுட்பமான கூர்மையான ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனெனில் இந்த தொகுப்பில் எழுத்தெண்ணி வாசித்த பிறகு வெறுமனே இந்த தொகுப்புக்குள் இதில் எழுதப்பட்டிருக்கிற கவிதைகளுக்குள்ளே என் மனம் கவர்ந்த கவிதைகளை பேசிவிட்டு போவது மட்டும் கவிஞனுக்கு செய்கிற நீதியாக இருக்காது. எந்த தளத்திலே இருந்து எந்த சமூக பார்வையோடு, எந்த அக்கறையோடு, எந்த கூர்மையோடு படைப்பாளி எழுதுகிறான் என்கிற விஷயம் அந்த புத்தகத்தை படித்த பிறகு நமக்குள் ஏற்படுத்துகிற அதிர்வுகள் தான் ஒரு படைப்புக்கான மாபெரும் பரிசு. ஒரு வாசிக்கிற புத்தகம், அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் எனக்கு தந்து விட்டு போவது சிறந்த புத்தகமாக இருந்துவிடவே முடியாது. பாமரன் ஒரு அழகான மேற்கோள் சொன்னார். எம்எஸ்எஸ் பாண்டியனின் புத்தகம். எம்எஸ்எஸ் பாண்டியனின் புத்தகத்தை படித்தால் அந்த ஒரு பக்கத்தில் போவதற்குள்ளேயே அவர் மேற்கோள் காட்டுகிற புத்தகங்களை எல்லாம் எழுதி வைத்துக் கொள்வதற்கு ஒரு குறிப்பேடு தேவைப்படுகிறது. அவ்வளவு ஆய்வு நோக்கோடு அவர் எழுதுகிறார். அவர் அது மட்டுமல்ல, வாசிக்கிறவனை வேறு புத்தகங்களை வாசிக்கவும் அந்த புத்தகம் பேசிய கருப்பொருளிலே இருந்து இணையான எதிர்மறையான விஷயங்களை சிந்திக்கவுமான ஆற்றலை வாசகனுக்கு கொடுக்கிறார். வாசகனுக்குள் எந்த பதிவையும், எந்த மாற்றத்தையும், எந்த தூண்டுதலையும், எந்த கிளர்ச்சியும் உண்டாக்காத புத்தகங்களால் ஒரு பயனும் இல்லை. இந்த புத்தகம் வாசிக்கிற நாளிலே இருந்து ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு படைப்பும், ஒவ்வொரு கவிதையும் எனக்குள்ளே என்னென்ன அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக இந்த அடிப்படையை சொல்ல விரும்புகிறேன். அதற்காகத்தான் இந்த ஒரு முன்னுரை. பாகுபாடுகளை இந்த சமூகத்தில் நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்பினால் அதை அடக்குமுறையின் வழியாகத்தான் நிலைநிறுத்தி ஆக வேண்டும். வேறு வழியாக பாகுபாடுகளை நிலைநிறுத்த முடியாது. எனவே எங்கே பாகுபாடு இருக்கிறதோ அங்கே அடக்குமுறை ஸ்தூலமாகவோ மறைவாகவோ அல்லது நேரடியாகவோ அமலில் இருக்கிறது. அடக்குமுறையின் துணை கொண்டுதான் ஒரு சமூகத்தில் பாகுபாட்டை நிலைநிறுத்த முடிகிறது. எங்கே பாகுபாடு இருக்கிறதோ அங்கே அடக்குமுறை இருந்தே தீரும். ஏதேனும் ஒரு வடிவத்தில் இருக்கும். கந்தரவன் ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு கதை எழுதியிருப்பார். சம்சாரி வீட்டில் வேலை செய்கிற, பண்ணக்காரர் வீட்டில் வேலை செய்கிற சம்சாரி அவரை பார்த்து பேச வருவான். ஒரு தோளில் துண்டு போட்டிருப்பான். ஆமாம், அந்த தோளில் அவன் போட்டிருக்கிற துண்டு அந்த பண்ணையாரை படாத பாடுபடுத்திடும். ஆமாம், அவன் அதை எடுத்து கக்கத்தில் கட்டுகிற வரையில் அவர் அவ்வளோ கஷ்டப்படுவார். அது அது அடக்குமுறையின் அடையாளம். அப்படி தானே? நீங்கள் கீழத்தஞ்சையிலே நீங்கள் போனீர்களே, ஆனால் வெண்மணிக்கு முந்தைய வரலாறு என்பது அதுதான். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் மேலாடை அணிந்து கொள்ள முடியாது என்பது மட்டுமில்லை, நான் என் பதிவில் குறிப்பிடவில்லை, ஒரு வயதில் மூத்த தலித் தொழிலாளி இடத்திலே சொன்னார், கோவணம்தான் கட்டணும். அது மட்டும் இல்லை, அந்த கோவணம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதையும் எங்கள் முதலாளிகள் தீர்மானிப்பார்கள். அதில் தீர்மானிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று நான் அவரிடத்தில் கேட்டபோது அவர் சிரித்து கொண்டே சொன்னார், பிறப்புறுப்பின் அளவை அவர்கள் விட்டு பெண்கள் பார்த்து விடக்கூடாது என்பதற்காகவும். ஆமாம்,
எங்கள் பிறப்புறுப்பின் அளவை அவர்கள் பெண்கள் பார்த்து விடக்கூடாது என்கிற அச்சத்தில் ஏறக்குறைய கொடியில துண்டு காய போட்டது மாதிரி முன்னால கோமணத்தை இறக்கித்தான் கட்டணும் என்கிற அளவுக்கு. அப்படியானால் பாகுபாடு எத்தனை வடிவங்களில் செயல்படுகிறது என்று நீங்கள் பாருங்கள். இப்போ எங்கே பாகுபாடு இருக்கிறதோ அங்கே அடக்குமுறை இருக்கிறது, எங்கே அடக்குமுறை இருக்கிறதோ அங்கே சட்டத்தின் ஆட்சி இல்லை. எளிமையான ஆனால் மிக விரைவான சுருக்கமாக வந்துவிட முடிகிறது. பாகுபாடு இருக்கிற இடத்தில் அடக்குமுறை இருக்கிறது, அடக்குமுறை இருக்கிற இடத்தில் சட்டத்தின் ஆட்சி இல்லை. இங்கே சொல்லப்படுகிற ஜனநாயகம் அல்லது சுதந்திரம் என்பது பிச்சைக்கார சுதந்திரம். ஒரு புத்தகத்திற்கு பெயர் வைப்பதற்கு, எந்த மொழியில் என் மொழியில் ஒரு புத்தகத்திற்கு பெயர் வைப்பதற்கு நீங்கள் சொல்கிறீர்கள், மொழியே தெரியாத ஒருவன் வீட்டு வாசலிலே போய் நிற்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் அது குறித்து எந்த அறிவும் இல்லாமல் இருக்கிறார்கள். பொது வெளியில் மொழிக்கான போராட்டம். அப்போ சட்டத்தின் ஆட்சி இல்லாத ஒரு சமூகத்தில் ஒரு பிச்சைக்கார சுதந்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒரு சமூகம் மல்லு கட்டுகிற ஒரு வாழ்க்கை சூழலில் நமக்கான உற்பத்தி பொருட்களை நாமே உற்பத்தி செய்ய முடியாத ஒரு சூழலில் ஒன்றுமே இல்லை. மேட் இன் இந்தியா என்பதை மேக் இன் இந்தியான்னு மாற்றுறான். ஒரு எழுத்து தான் மாற்றுறான், ஒரே ஒரு எழுத்து தான், டிக்கு பதிலாக கே போடுறான். ஆனால் ஒரு எழுத்தை மாற்றுவதன் வழியாக ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தனக்கு தேவையானவற்றை தானே உற்பத்தி செய்து கொள்ளும் வலிமையை ஒரு தேசத்தின் கைகளிலே இருந்து பறித்து அந்நியர்களுக்கு கொடுத்து விடுகிற, அது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை, அது ஒரு எழுத்து பிழை இல்லை, அது ஒரு மாபெரும் வரலாற்று பிழை. இந்த வரலாற்று பிழையை இந்த நாட்டில் நடக்கிற ஒரு காலத்தில் பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக அனைத்து துறைகளிலும் பாகுபாடு கொடிகட்டி பறக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்றால் இந்த காலத்தில் அதை எதிர்த்த எதிர்குரல் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. எதிர்குரல் என்பது எந்தெந்த வகைகளில் முக்கியமானது என்றால், ஒன்றை நாம் ஆழமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் அல்லது இவர்கள் என்போன்ற இந்த மனிதர்கள் வாழுகிற காலத்தில் நடக்கிற ஒரு அநீதிக்காக குரல் கொடுக்கிறோம், அதை பதிவு செய்கிறோம் என்பதால் வெறுமனே அது அந்த நிகழ்வுக்கான எதிர்ப்பதிவு மட்டும் அல்ல. என்றல்லது நாளை அல்லது என்றேனும் ஒரு நாள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு, 100 ஆண்டுகளுக்கு பிறகு என் சமூகம், என் முன்னோர்கள் எந்த நிலையில் வாழ்ந்தார்கள், எவ்வளவு கீழ்த்தரமான பாகுபாடுகளோடு என் சமூகம் இருந்தது என்று துயருகிற தருணத்தில் இல்லை, அந்த சமூகத்திலும் பாகுபாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்த மனிதர்கள் இருந்தார்கள் என்பதை ஆவணப்படுத்துவதற்கு மொழியின் வரலாற்றை உலகத்திற்கு சொல்வதற்கு இலக்கியம் தான் பயன்படுகிறது. இந்த புத்தக நூல்களிலும் எழுதப்பட்டிருக்கிற கவிதைகளை நீங்கள் பாமரன் சொன்னது மாதிரி யார் வேண்டுமானாலும் எழுதிவிடலாம். தமிழ்நாட்டில் வாசகர்களின் எண்ணிக்கையை விடவும் கவிஞர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று எனக்கும் தெரியும். ஆமாம், சித்தலை சாத்தனார் என்று ஒரு கவிஞர் இருந்ததாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், ஒரு பிறந்த ஊர் சீத்தலை, அதனால் சீத்தலை சாத்தனார் என்று ஒரு கதையும் இன்னொரு கதையும் இருக்கிறது. நம்மகிட்ட இருப்பது பூரா கதை தானே, ஆவணங்களே கிடையாது. இன்னொரு கதை என்ன, எவனாவது கவிதை எழுதி வந்து கொடுத்தால் அதை படித்து விட்டு அதில் இருக்கிற பிழைகளை பொறுக்க மாட்டாமல் தன் கையிலே இருக்கிற எழுத்தாணியால் தலையில் தானே குத்தி கொண்டு அதனால் தலையே சீழ்பிடித்து வாழ்ந்த ஒரு மனிதர் இருந்தார் என்று ஒரு கதை இருக்கிறது. நான் மிக நீண்ட காலம் அதை நம்பவில்லை. ஆனால் தமிழில் சில கவிதை தொகுப்புகளை படித்த பிறகு அப்படி ஒரு மனிதன் வாழ்ந்ததற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். ஆமாம், சித்தலை சாத்தனாராவது எழுத்தாணியால் குத்தி கொண்ட பிறகு அவருக்கு சீல் பிடித்தது, வாசித்தாலே சீல் பிடிக்கிற அளவுக்கு எழுத்தாணியே தேவையில்லை, வாசித்தாலே சீல் பிடித்து விடுகிற அளவுக்கு படைப்புகள் வருகிறதா? வருகிறது. எப்படி பாகுபாடுகள் நிறைந்த ஒரு சமூகத்தில் எப்படி குப்பை இல்லாமல் இருக்கும்? ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமூகத்தில் எல்லாமே மேன்மையானதாக எப்படி கிடைக்கும்? தான் உற்பத்தி செய்த பொருளை விற்பதற்கு மனிதனுக்கு உரிமை உண்டா? உண்டு. 4வது கோணம், நீங்கள் ஆசிரியர், பொறுப்பாசிரியர், ஒரு இதழை நான் தயாரிக்கிறேன், நீங்கள் உழைப்பில் அது உருவாகிறது, அதற்கு ஒரு விலை வைப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. நான் உழைத்து தயாரித்த ஒரு பொருளை விற்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, எனக்கு அது எளிதில் புரிகிறது. தண்ணீர் மனிதனாக தயாரித்தான், அது இயற்கை கொடுத்த கடை. விசிம்பின் தொழில்களின் அல்லால் மற்றாங்கே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவன் வான்சிறப்பை போடினால் தன் உழைப்பில் உருவாகாத ஒன்றையே, என்ன, தன் உழைப்பில் தான் உருவாக்காத ஒன்றையே விலை பேசுகிற ஒரு தாந்தோன்றி சமூகத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த தாந்தோன்றித்தனங்களுக்கு எதிராக, வாழ்வின் சகல துறைகளிலும் இருக்கிற தாந்தோன்றித்தனங்களுக்கு எதிராக எழுதுவதும் பேசுவதற்கும் மொழி மட்டும் இருந்தால் போதுமானது அல்ல. இது மிக முக்கியமானது.
மிகுந்த ஜாலமாக மிக நேர்த்தியான சொற்களில் எழுதுகிற சிலருடைய படைப்புகளில் நான் அவதானிக்கிற விஷயம், அவர்களுக்கு சமூக பிரச்சனைகள் குறித்து ஆழமான அறிவோ புரிதலோ இருக்காது. நான் கீழவெண்மணி பற்றிய ராமையாவின் குடிசை ஆவணப்படத்தை இயக்கிய பிறகு அதற்கு வந்த எதிர்வினைகளை பூரா தொகுத்த ஆரம்பித்தேன். பாராட்டுகளை தொகுத்தது போலவே எதிர்வினைகளை தொகுக்க ஆரம்பித்தேன். தொகுத்து வைத்திருக்கிறேன். ஆனால் அவைகளை படித்த போது சிலவற்றில் எதிர்மறையாக அது குறித்து எழுதப்பட்ட விமர்சனங்களில் எனக்கு உடன்பாடு. ஆம், நாம் அதை செய்திருக்க வேண்டும், தவறி இருக்கிறோம் என்று சுட்டிக்காட்டியதை ஒப்புக்கொள்ளுகிற மனநிலையில் இருக்கிறேன். ஆனால் சிலவற்றை படித்த போதுதான் எனக்கு தெளிவாக தெரிந்தது, நான் எதை பற்றி பேசியிருக்கிறேனோ அதை பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்பது. நாம் வழக்கமாக நினைத்து கொண்டிருக்கிறோம், ஒருவர் விடை சொல்வதிலே இருந்துதான் அவரது மேதமையை புரிந்து கொள்கிறோம் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் என்ன அனுபவம் அது அல்ல. விடைகள் அல்ல மனிதர்களின் அறிவின் எல்லையை நமக்கு காட்டுவது. கேள்விகளிலேயே ஒரு மனிதனின் அறிவின் எல்லையை புரிந்து கொள்ள முடிகிறது. விடைகளுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ சமூகத்தை கேள்வி கேட்கிற ஒரு குரலோடு மொழியின் லாவகத்தோடு எழுத வருகிற ஒரு மனிதனுக்கு தன் சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகள் குறித்து, பாகுபாடுகள் குறித்து, அதற்கு பின்னே இருக்கிற அரசியல் குறித்து மிக நுட்பமாக பேச தெரிந்திருக்க வேண்டும். பின்னே இருக்கிற அரசியல் என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள். நான் ஒரு உதாரணம் சொல்ல, நான் சினிமாக்காரன் என்பதை சொல்கிறேன். நான் சினிமா துறைக்கெல்லாம் வருவதற்கு முன்பாகவே ஒரு ஆவணப்படத்தை பார்த்தேன். சிவகாசியில் தீப்பெட்டி தொழிலில் சாத்தூரில் வேலை செய்யும் குழந்தை உழைப்பாளிகளை பற்றி ஒரு ஆவணப்படம். குச்சி கட்டை அடுக்கிறது என்று அந்த ஊரில் பேர். பெரிய கட்டை அடுக்கி அதில் தீக்குச்சிகளை அடுக்குவார்கள். அடுக்கிய தீக்குகளையும் சட்டத்தில் வச்சு பூட்டி கந்தகமும் பொட்டாசியமும் கொதிக்கிற நிலையிலே இருக்கிற அந்த திரவத்தில் அந்த கட்டையை முக்கி எடுப்பார்கள். பிறகு அதை காய வைப்பார்கள். காய்ந்த பிறகு அந்த குச்சிகளை எடுத்து பொட்டியில் அடுக்குவார்கள். அது ஒரு பெரிய மாபெரும் இயக்கமாக வீடே குழந்தைகளே வேலை செய்வார்கள். இதில் இந்த பொட்டாசியத்திற்குள்ளும் கந்தகத்திற்குள்ளும் வேலை செய்கிற குழந்தைகளின் கைகளுக்கு இடையில் சல்ஃபரும் அந்த பொட்டாசியமும் படுவதன் விளைவாக தொடர்ந்து அந்த மருந்து பொருட்களையே பயன்படுத்துவதன் விளைவாக அந்த குழந்தைகளின் கைகள் சிறங்கும் சொல்ல தெரியல எனக்கு, அப்படி சிறங்கும் புண்ணுமாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். சிறங்கும் புண்ணுமாக நான் இருப்பதை பார்த்திருக்கிறேன் என்பது கூட குறைவான வார்த்தை தான். அப்படி சிறங்கும் புண்ணுமாக இருக்கிற கைகளை தொட்டு மருந்திட்டிருக்கிறேன் நான் சாத்தூரில் பணியாற்றிய காலத்தில். இப்படி கைகளை புண்ணாக்கி கொண்டு உழைத்து சாப்பிடுவதற்காக ஒரு வேலை செய்து அந்த ஊதியத்தை பெற்று உருவாக்குகிற உணவை கூட 5 கைகளாலும் பிசைந்து சாப்பிட முடியாமல் விரல் நுனியிலேயே பொறுக்கி தின்னுகிற ஒரு வாழ்க்கை இந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதே என்று கலங்கி இருக்கிறேன். என் கலக்கத்தை உணர்த்தும் விதமாக ஒரு படம் வந்தது. அந்த படத்தை யார் பார்த்திருந்தாலும் கலங்கி கண்ணீர் விடுப்பார்கள். அவ்வளவு ஆழமான ஒரு பதிவு. ஆனால் அந்த படம் எதை சொல்ல முயற்சிக்கிறது என்று பார்த்தால், இவ்வளவு குழந்தை தொழிலாளிகளின் உழைப்பையும் வியர்வையும் சுரண்டி கொடுக்கிற இந்த தீப்பெட்டிகளை யாரும் வாங்கக்கூடாது என்று அந்த படம் முன்மொழிகிறது. உண்மையிலேயே அந்த படத்தை சிவகாசி சாத்தூர் வாழ்க்கை முறை தெரியாத ஒருவர் வாங்கினால் அந்த படத்தை பார்த்தால் குச்சி தீப்பெட்டிகளை வாங்குவதற்கு தயங்குவார். அல்லது குறைந்தபட்சம் குச்சி தீப்பெட்டிகளை பயன்படுத்துகிற போது புண்ணாயி சிறங்காயிருக்கிற குழந்தையின் விரல்கள் தான் தீக்குச்சிகளாக அடுக்கப்பட்டிருக்கிறது என்று தோன்றும். அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ளே இருப்பது தீக்குச்சிகளே அல்ல, சிறங்கும் புண்ணுமாயி உடலோடு அப்புறப்படுத்திவிட்ட விரல்கள், குழந்தைகளின் விரல்கள் தான் அடுக்கப்பட்டிருப்பது போல தோன்றும். அவ்வளவு வலி உணர்ச்சியை உண்டாக்குகிற மிக வலிமையான மொழியில் எடுக்கப்பட்ட அந்த ஆவணப்படத்தை யார் எடுத்தது என்று நாங்கள் தேடினோம். ஏனெனில் இவ்வளவு கரிசனையோடு இவ்வளவு அக்கறையோடு ஒருவன் பேசுகிறானே, அவன் யார் என்று தேடிப்போனால் அதை தயாரித்தது பெரும் எண்ணிக்கையில் மெழுகு தீக்குச்சிகளை தயாரிக்கும் தீப்பெட்டி தொழிற்சாலையின் நிறுவனங்கள் இதை தயாரித்திருந்தார்கள். ஏனெனில் எந்திரங்களை பயன்படுத்தி மெழுகு தீப்பெட்டிகளை தயாரிக்கும் தங்கள் பொருட்களின் சந்தையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக கையால் தீக்குச்சிகளை செய்யும் குழந்தை தொழிலாளிகளின் உழைப்பை முன்வைத்து அவர்கள் விழுத்த கண்ணீர் இருக்கிறது பாருங்கள். அந்த கண்ணீரை கண்ட மாத்திரத்தில் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். கண்ணீர் முதலைகளுக்கும் உண்டு
என்பதை என் வாழ்நாளில் அந்த ஆவணப்படத்தை யார் இயக்கினார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகு புரிந்து கொண்டேன். என் கண்ணீர், கவிஞனின் கண்ணீர் எது, முதலையின் கண்ணீர் எது, குழந்தையின் கண்ணீர் எது என்று பிரித்து பார்க்கிற நுட்பமும் ஒரு வாசகனுக்கு தேவைப்படுகிறது. வாசகனுக்கு இது தேவைப்படுகிறதோ இல்லையோ, மிக முக்கியமாக ஒரு படைப்பை எழுதுகிற கவிஞனுக்கு இது தேவைப்படுகிறது. இந்த நுட்பமும் இந்த கூர்மையும் இந்த அறிவும் இதனோடு சேர்ந்த மொழி வளமையும் இருக்கிற போதுதான் என் சமகாலத்தில் ஒரு கவிஞன் போற்றுதலுக்குரியவனாகவும் பரிந்துரைக்கு தகுந்தவனாகவும் வாசிப்பில் எனக்கு மீளாத பரவசத்தை உண்டாக்குறவனாகவும் இருக்குகிறான். இந்த புத்தகம் அல்ல, அவரது முந்தைய தொகுப்புகளை படித்தே அவரை சந்திப்பதற்கு முன்பாகவே அவரை சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பியிருக்கிறேன். அப்படி ஒரு எழுத்து கரிகாலனின் எழுத்து. தற்செயலாக ஒரு நிகழ்ச்சியில், ஜெயந்தன் விழாவிலையா, தற்செயலாக ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வதற்கு முன்பு வரையில் நாங்கள் சந்தித்து கொண்டதில்லை. ஆனால் அவர் எழுத்தின் வழியே நான் அவரை சந்தித்து கொண்டே இருந்தேன். அந்த விழாவில் பேசுகிற போது அவரது படைப்பை பற்றி, அவரது எழுத்தை பற்றி நான் ஒரு வரிதான் குறிப்பிட்டு, ஏன்னா அந்த விழா ஜெயந்தனுக்கான விழாவாக இருந்தது. அந்த விழாவில் ஆனாலும் கரிகாலனின் படைப்பை பற்றி நான் பேசினேன். ஏனெனில் என் மனதில் ஒரு கவிஞனாக அல்ல, சமூக அக்கறை உள்ள கவிஞனாக, புத்தி கூர்மை உள்ள கவிஞனாக, சமூக பாகுபாடுகளுக்கு பின்னே இருக்கிற அரசியலின் ஆழத்தை அறிந்த, அறிதலும் தெளிதலும் புரிதலும் கொண்ட ஒரு மனிதனாக கரிகாலன் இருந்தார். இந்த பாராட்டு என் மனதில் இருந்த இந்த கணத்திலே தான் இன்றைக்கு இந்த தொகுப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்பை எனக்கு அவர் தந்தபோது நான் உண்மையில் கரிகாலனுக்கு மனமாற நன்றி சொல்கிறேன். சில விருப்பங்கள், சில ஆசைகளை என்றேனும் ஒரு நாள் வாழ்வில் நிறைவேறி விடாதா என்று காத்திருப்போம். ஆம், எனக்கு அப்படி ஒரு ஆசை இமயம் சம்பந்தமாக கூட உண்டு. எங்கதை மாதிரி ஒரு கதையை என் சமகாலத்தில், அதுவும் மனித உடம்பில் பிறந்த உடனேயே ஒரு நெருப்பை இயற்கையை பற்ற வைக்கிறது, அது பசி. பதின் பருவத்தில் இன்னொரு நெருப்பை உடம்புக்குள் இயற்கை கொண்டு வந்து வைக்கிறது, அது பால் உணர்வு. இந்த இரண்டு தீயும் அடங்குவதே இல்லை. அடங்காத இந்த இரண்டு தீயின் உள்ளே மனிதர்கள் எப்படி இயங்குகிறார்கள் என்பதை விளக்கத்தக்க ஒரு மொழியில் பேசிய கதை என் கதை. அரங்கமே பாமரன், ஸ்ரீபதி, நேசமித்ரன், யவனிகா எல்லோரும் களத்தில் வாசிப்புக்குரியவர்கள். நான் சொல்ல வந்ததும் விரும்பியதும் அதுதான். இந்த அரங்கில் இருக்கிற, இந்த கணத்தில், இந்த மேடையில் இருக்கிற எல்லா படைப்பாளிகளும் சமூகத்தில் இருக்கிற பாகுபாடுகளுக்காக குரல் கொடுக்கிறவர்களாக மட்டும் இல்லை, மாறாக அதற்கு பின்னே இருக்கிற ஆழமான அரசியலை பற்றிய புரிதலும் தெளிதலோடும் உள்ளவர்கள் கூடிய ஒரு அரங்கில் இந்த புத்தகத்தை வெளியிடுவதை நான் பெருமிதத்தோடு கருதுகிறேன். ஏனெனில் இயற்கையாகவே வரி வரியாய் கண்களிலும் ஆத்மராகமாய் செவிகளிலும் ஞானத்தெரிப்புகளாய் உள்ளேயும் இறங்கும் அதிமனிதனின் படைப்பு கவிதை என்று நான் எப்போதும் நம்புகிறேன். ஆம், எனக்கு ஒரு கவிஞன் அதிமனிதன் தான். அவன் எப்போது அதிமனிதன் ஆகிறான் என்றால், அவன் ஆழமான புரிதல் உடையவனாக இருக்கிற போது எனக்கு அதிமனிதன் ஆகிறான். ஏனெனில் எல்லோரும் அம்மனமாய் திரிகிற ஒரு சமூகத்தில் அவன் உடுத்தி கொண்டிருக்கிறான். அவன் எல்லோரையும் உடுத்துமாறு கேட்கிறான். தன் மொழியால், தன் கவிதையால் பிறர் உடுத்துவதற்கான ஆடைகளை அவன் நெய்து கொடுக்கிறான். இந்த புரிதலையும் இந்த பங்களிப்பையும் நிகழ்த்துகிற ஒரு கவிஞனின் தொகுப்பில் நிறைய கவிதைகள் இருக்கிறது. ஆனால் ஒன்றிரண்டு கவிதைகளை இந்த அரங்கில் என் வாசிப்பின் அனுபவத்தில் அந்த கவிதை எனக்குள் ஏற்படுத்திய மன ரீதியான உடல் ரீதியான பதிவுகளோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நிலம் என்று ஒரு கவிதை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்தியாவின், தமிழ்நாட்டின் மாபெரும் முதன்மையான பிரச்சனை நிலம்தான். அது நடுவாசலாக இருந்தாலும் சரி, வாடிவாசலாக இருந்தாலும் சரி, எல்லாம் நிலத்தை பறிக்கும் முயற்சி தான். இந்த மண்ணை காவெடுக்கும் முயற்சி தான். நான் 100,000 கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளல் பெருமான் வாழ்ந்த இந்த நாட்டிலே தான் பயிர் வாடியவுடனேயே கல் நட்டு அதற்கு வள்ளலார் நகர் என்று பெயர் வைக்கிறவன் உலகத்திலேயே தமிழனைத்தவரை யாரும் இருக்க மாட்டார். ஒரு நண்பர் கூட அண்மையிலே ஒரு கவியரங்கு, அவர் பேர் நினைவில்லை, அவர் தான் கவியரங்கில் வாசித்தார். விஜய் நகர், வெற்றி நகர், பாரதி நகர் என்று புதிதாக விளைநிலங்களின் மீது உண்டாகும் அனைத்திற்கும் நகர் நகர் என்று மனிதர்கள் பெயர் வைக்கிற போது அவர்கள் சம்சாரிகளை, விவசாயிகளை பார்த்து நகர் நகர் நகர்
என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் என்று ஒரு கவிஞன் வாசித்தான். உண்மை. கம்ப்யூட்டர்களையும் கணினிகளையும் ஆண்ட்ராய்டு ஃபோன்களையும் இந்த சமூகத்தில் எவனும் காலை உணவாக சாப்பிட்டு விட முடியாது. உண்பதற்கு உணவும் மண்ணும் கொடுக்கிற இயற்கை. ஆனால் ஒன்றை, தன்னை தூசிக்கிறவர்களை, தன்னை பழிக்கிறவர்களை, தன் பயன்பாட்டிற்கு எதிராக தன்னை சுரண்டுகிறவர்களை இயற்கை ஒருபோதும் மன்னிப்பதில்லை. ஏதேனும் ஒரு விதத்தில் அது பழி வாங்குகிறது. தன்னை அழிக்க நினைக்கிறவர்களை அது பழி வாங்கும் என்பதை உலகத்தின் பல வரலாற்று நிகழ்வுகளிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த நிலம் பறி போகிறது. தனக்கு ஒரு நிலம் வேண்டும் என்று எங்கள் மூதாதையர்கள் விரும்பினார்கள். அவர்களுக்கு ஒரு நிலம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால், தங்கள் குடும்பத்தில் ஒருவன் இறந்து போனால் எரிக்கிற பழக்கம் நமது பழக்கமே இல்லை. யார் எரித்தார்கள் இறந்தவனை? எவனுக்கு நிலம் இல்லையோ, எவன் நாடோடியோ, எவன் வேறு வேறு நாடுகளுக்கு போய் வேறு வேறு பண்பாடுகளையும் நிலத்தையும் அபகரிக்க வேண்டும் என்று விரும்பினானோ அவனே எரித்தான். தமிழன் புதைத்தான். அதான் நடுகலை. தமிழன் ஏன் புதைத்தான் என்றால், தமிழனுக்கு நிலம் இருந்தது, புதைத்தான். அவன் நிலத்தில் இருந்தது, அவன் மண்ணில் இருந்தது. அவனுக்கு மண் இருந்தது, நிலம் இருந்தது, புதைத்தான். அதனாலே தான் கொழு குத்த நிலம், கொழு குத்த, சின்ன கொழு விவசாயம், கொழு குத்த நிலம் உண்டாவென பங்காளி பழித்து விடக்கூடாதே. கொழு குத்த, அவனுக்கு காணி நிலமில்லாதவன் என்று உறவுக்காரன் சொல்லிவிடக்கூடாது. கொழு குத்த நிலம் உண்டாவென பங்காளி பகைத்து விடக்கூடாதே, பழித்து விடக்கூடாதே என நினைத்தவர்கள் எம் பாட்டன்கள். வாயை கட்டி வயிற்றை கட்டி உழைப்பில் விளைந்த காசில் உள்ளங்கை அளவில் வாங்கி சேர்த்தனர். பழுப்பெரிய 4 முழ வேட்டியை அன்றி நல்லது கெட்டதுக்கு போக ஒரு வெள்ளுடுப்பை பெட்டிக்குள் பாதுகாத்தனர். நண்பர்களே, இது வெறும் கவிதை அல்ல. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 70 ஆண்டுகளுக்கு முன்பு நம் மூதாதைகள் வாழ்ந்த வாழ்க்கையை இது சொல்லுகிறது. இந்த கவிதைக்குள் என் பாட்டன் இருக்கிறான். அக்கம் பக்கத்து கிராமங்களில் மண் நிலம் வாங்க போகிறவர்கள் எங்கள் தாத்தாவை வந்து கூப்பிடுவார்கள். ஏன் அப்படி கூப்பிடுவதை ஒரு பெருமையாக கிழவன் நினைப்பார். காடு பார்க்க போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னா. வாங்க போகிற நிலத்திற்குள் காலணி அணிந்து கொண்டு போக மாட்டார். அந்த விளையிற காட்டுக்குள்ள, வாங்க போகிற காட்டுக்குள்ள செருப்பை கழட்டி வரப்பு மேலே வச்சுட்டு அந்த மண்ணுக்குள் இறங்கி வியக்க வியக்க எல்லோரும் பார்க்க, அப்படி 4 விரல்ல சோறு எடுக்கிறது மாதிரி மண்ணை எடுத்து பார்த்து வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி அப்படின்னு செஞ்சுட்டு இதை வாங்குடே விளையும் என்று சொன்ன என் தாத்தன் இருந்ததாக என் தகப்பன் சொன்னதை இந்த கவிதை எனக்கு காட்டுகிறது. எப்படி தாத்தா மண்ணை போய் வாயில் போட்டு திங்கிறீங்க? மண்ணைத்தானடா திங்கிறோம். காயாக இருந்தா என்ன, கனியாக இருந்தா என்ன, நெல்லாக இருந்தா என்ன, அது மண்ணு தானடா. எப்படி தாத்தா கண்டுபிடிச்சிங்க? உள்நாக்கில் உப்படிச்சா அந்த மண்ணில் விவசாயம் பண்ண முடியாதுடா. உள்நாக்கில் உப்படிச்சா அந்த மண்ணில் விவசாயம் பண்ண முடியாது. அதில் ஒன்றும் விளையாது. உப்பு கரிக்கலைன்னா அந்த மண் நமக்கு அள்ளி கொடுக்குற மண் என்று சொன்ன மண்ணிலே தான் உப்பை கொண்டு வந்து கொட்டினார்கள். 17 போட்டான்ல, நான் அதுக்கு போகலை. பழுப்பெரிய 4 முழ வேட்டியை அன்றி நல்லது கெட்டதுக்கு போக ஒரு வெள்ளுடுப்பை பெட்டிக்குள் பாதுகாத்தனர். தம் நிலங்களின் வரப்பில் ஒரு தென்னங்கன்றை வேப்பங்கன்றை நட்டனர். முதல் பாலை வெடித்ததும் பொங்கலிட்டு குதூகலித்தனர். பிள்ளைகள் சூழ் கொண்ட போது, பிள்ளைனா தென்னம்பிள்ளை, பிள்ளைகள் சூழ் கொண்ட போது வேம்பின் இலை உருவி கூந்தல் செருகினர். மாரி துணை சேர்ந்தாள். மாரி என்பது மழை. மாரி என்பது மழை. அது சாமியாக இருந்தாலும் பிழை இல்லை. மாரி துணை சேர்ந்தாள். இளமென்னும் அசையி இருப்பாரை, இளமென்னும் அசையி இருப்பாரை நகுமாளே நிலமென்ன என்று. இது உழவு, திருக்குறள்ல. ஆமாம், வள்ளுவர் உழவு பாராட்டி எழுதுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் இலக்கியங்களிலேயே உழவை பெருமைப்படுத்தி பேசிய ஒற்றை இலக்கியம் திருக்குறள். அது நமக்கானது, நம் மொழிக்கானது. அதில் வள்ளுவன் எழுதுகிறான், என்னிடத்தில் பொருள் இல்லை என்பதற்காக ஒருவன் நிலம் வாங்காமல் இருந்தால் அவனை பார்த்து நிலம் சிரிக்கும் என்று எழுதுகிறான். நிலம் உன்னை பார்த்து சிரிக்குமா? ஆம், நிலம் சிரிக்கும். நிலத்திலே இருந்து பிறக்கிற உயிர்கள் சிரிக்கும். பேராசிரியர் பழமலை
குரோட்டன்களோடு கொஞ்சம் நேரம் தொகுப்பு எழுதியிருப்பார். அட்டகாசமான ஒரு தொகுப்பு. வீட்டுக்குள்ளே நிறைய குரோட்டன் செடி வளர்ப்பார். விடுமுறை எங்கோ ஊருக்கு போகிற போது மகளை கூப்பிட்டு சொல்வார், அம்மா 3 நாள் நான் ஊரில் இல்லை, செடிக்கு தண்ணி ஊற்று அப்படின்னு. மகள் தண்ணி ஊற்றுவா. 3 நாள் கழித்து திரும்ப வந்த பிறகு பார்ப்பார், மகள் தண்ணி ஊற்றியிருப்பா. என்னம்மா என்று கேட்பார். மகள் சொல்வாள், 3 நாளும் தண்ணி ஊற்றினேன்ப்பா, ஆனாலும் நீங்கள் வீட்டு இல்லை என்று அவைகளுக்கு தெரிகிறதப்பா. அது உயிர். அந்த உயிரின் ஜீவரசம் இருக்கிறத பாருங்க. அதை வள்ளுவன் சொல்கிறான், என்னிடத்தில் பொருள் இல்லை என்று நீ நிலம் வாங்காமல் இருந்தால் நிலம் உன்னை பார்த்து சிரிக்கும். இளம் இல்லை, இளமென்று அசையாய் இருப்பாரை நகுவாளே நிலமென்ன என்று பயிர்களின் வேர்களில் வேர்வையை பாய்ச்சினார்கள். முளைகட்டிய நெல்லை பெண் பிள்ளைகளின் ராசியான கரங்களில் பெற்று மேகத்தின் குறிபார்த்து பின் பலன் விளையும் முலையிலே இருந்து தூவினார்கள். மரபான விவசாயம். மண்ணில் நிமிர்ந்த பசுமையை கண்கொள்ளாது பருகி அறுவடை வரை வயலை நெஞ்சாங்குட்டுக்குள் வைத்து அடை காத்தார்கள். வாழ்வும் பொருளும் நிலமென்றே உழன்றனர். பருவங்கள் அவர் நிலங்களிலிருந்தே எழுந்தன. மனைகளில் மாடுகள் பெருகி கொண்டிருந்தன. ஊற்றுக்கண்கள் மூடாமல் ஆறு பொங்கியது. முதல் நெல்மணிகளில் ஆக்கிய புத்தரிசி சோரை குலதெய்வத்திற்கு படையில் வைத்தனர். செழித்து வளர்ந்த கடாயை பலியிட்டு தெய்வத்தின் தலத்தை குருதியால் ஈரமாக்கினர். சிறிது சாராயம் குடித்து முறைப்பெண்களை கேலி செய்து கழித்தனர். அதான் கரிகாலன். ஆமாம், ஏன்னா பெரும்பாலான கவிஞ இதை விட்டுருவாங்க, இதை ஒழிச்சிருவாங்க. இதை சொன்னால் தப்பான நினைப்பாங்களோ அப்படின்னு, அல்லது இதை சொல்லிட்டோம்னா எல்லாரும் செஞ்சிருவாங்களோன்னு. அப்படி இல்லைடா, எல்லாரும் முடிஞ்ச பிறகு சந்திப்போம் தானே. ஆமாம், சிறிது சாராயம், அளவு அதிகம் இல்லை. ஆமாம், சிறிது சாராயம் குடித்து முறைப்பெண்களை கேலி செய்து கழித்தனர். அழகாக இருக்குது. அண்டை வெட்டும் பங்காளி வரப்பில் மீறினால், அதான் மண்ணு மேலே காதல். அண்டை வெட்டும் பங்காளி வரப்பில் மீறினால் கட்டி புரண்டு சண்டையிட்டனர். அரக்கர்களின் உயிர். நாம் தேவர்கள் இல்லை, நாம் ஒருபோதும் தேவர்கள் இல்லை. தேவர்கள் தாந்தோன்றிகள். ஆமாம், தாந்தோன்றிகள் என்றால் ஒரு தாய்க்கு பிறக்காதவர்கள் என்று பொருள். தேவர்களுக்கு தொப்புள் கடி கிடையாது, பாவம், ஏழைகள். நாம் அரக்கர்கள், நாம் தாய்க்கு பிறந்தவர்கள், நமக்கு தொப்புள் கொடி உண்டு. ஆமாம், அரக்கர்களின் உயிர் கிளியில் இருப்பது போல் இவர்கள் உயிர் நிலத்தில் துடித்து கொண்டிருந்தது. விவசாய பண்பாட்டை அறியாத ஒரு தேசத்தை நகலெடுக்க இந்த இடம்தான். வெறும் மொழி அல்ல, வெறும் ஜாலம் அல்ல. ஒன்றை எழுதுகிற போது அதற்கு பின்னே இருக்கிற முழுவதையும் அறிந்து உணர்ந்து எழுதும் ஆற்றல். விவசாய பண்பாட்டை அறியாத ஒரு தேசத்தை நகலெடுக்க நம் பாராளுமன்றங்கள் பல மொழிகளில் விவாதித்து கொண்டிருந்தன. ஒரு ஸ்மார்ட் நகரம் பூமியை பிளந்து அவதாரம் எடுக்கும் போது பாவம் கிளிகளில் துடித்து கொண்டிருந்த அரக்கன்களின் சீவன் அடங்கி போவதுதானே நமது புராணங்களின் நியதி என்கின்றனர் 24 மணி நேர சேனலில் விவாதிக்கும் வளர்ச்சிக்கு பிறந்தவர்கள். அதான் கவிதை. இந்த வளர்ச்சிக்கு பிறந்தவர்கள் என்பதற்கு இணையான ஒரு வசை சொல் தமிழில் கிடையாது. இதை படித்தவருக்கு தோணுது. எங்கள் ஊரில் வேறு மாதிரி சொல்லுவேன். பாமனர் தான் சிரிக்கிறார். ஆமாம், ரொம்ப பொறுப்பு இல்லாமல் மண்ணை பற்றின மக்களை பற்றின காதல் இல்லாமல் இருந்தவனை சினிமாவில் சொல்லுவாங்க விருந்தாளிக்கு பிறந்தவன் சொல்வேன். ஆமாம், இந்த விருந்தாளிக்கு பிறந்தவன் தான் ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை நான் நினச்சேன். கரிகாலனுக்கு நன்றி. வளர்ச்சிக்கு பிறந்தவன் என்பதும் நம் காலத்தின் ஆகச்சிறந்த வசவு சொல். இதை அகராதியில் சேர்ப்பதன் வழியாக இதற்கு பொருத்தமானவர்கள் அனைவரையும் இந்த பெயராலேயே அழைப்பதற்கு இந்த கவிதை புத்தகம் எனக்கு உதவுகிறது. நரேந்திர மொழிகளை நடுவாசல் வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறவர்களை, அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வளர்ச்சிக்கு பிறந்தவர்கள் என்று நான் பெருமிதத்தோடு அழைக்கிறேன். இந்த சொல்லை எனக்கு தந்ததற்காக கரிகாலனுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் அடுத்து ஒரு கவிதை வதந்தி. அதை பற்றியும் நான் அவர் பேசிட்டு வந்த உடனே சொன்னேன், நல்லா பேசுனீங்கன்னு சொன்னேன். அவர் அப்படின்னாரு, சும்மா கேள்வி பண்ண இல்லை. ஊடகங்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு அரசியல், ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பொதுமக்களுக்கு மறுக்கிற, இன்னும் சொல்ல போனால் பொது புத்தியை மட்டுமே
சமூகத்தின் புத்தியாக மாற்றிவிட விரும்புகிற ஊடகங்கள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பெருமளவு மனித உடம்பின் 9 துவாரங்களின் வழியாகவும், மனித உடலின் 9 துவாரங்களின் வழியாகவும் செய்தி சேனல்களும் பத்திரிகைகளும் தாங்கள் விரும்புகிற செய்திகளை மனித உடலுக்குள் திணிக்கிறார்கள். நான் அனைத்து துவாரங்களையும் என்பதை அறிந்தே பயன்படுத்துகிறேன். இழிவான காமத்தை அதுதான் தூண்டுகிறது. ஆமா, பகைமை, ஒன்றை பற்றிய பொது புத்தியில் அறிவற்ற நிலையை ஜெயலலிதாவின் ஆன்மா பேசியதாக OPS சொன்ன கணத்தில் தமிழ்நாட்டு பத்திரிகைகள் 4 பக்க அளவில் 6 காலம் செய்தியாக அதை மாற்றுகின்றன. யார் ஜெயலலிதா? யார் பன்னீர்செல்வம்? இவர்கள் யார்? ஒரு ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டதாலே மட்டும்தான் அவர்கள் குற்றவாளிகள் என்று நான் கருதவில்லை. தண்டிக்கப்படாதவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்கிற பெருந்தன்மையும் எனக்கு கிடையாது. ஏனெனில் உங்கள் நீதிமன்றங்கள் எப்படி வேலை செய்யும் என்று எங்களுக்கு தெரியும். டான்சி வழக்கிலேயே நீதிமன்றம் தண்டித்திருக்க வேண்டும். ஆனால் திருப்பி கொடுக்குமாறு நீதிமன்றம் அறிவுரை சொல்லுகிறது. ஒரு நீதிபதி எழுதுகிறார், நீர்நிலைகளின் மீது கட்டடங்கள் கட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு நீதிபதி எழுதினார். அந்த நீதிபதியை ஒரு விழாவில் சந்திக்க நேர்ந்தது. நான் இடத்தில் ரொம்ப பணிவாக சொன்னேன், இந்த தீர்ப்புக்காக உங்களை பாராட்டுகிறேன், நன்றி அப்படின்னார். ஆனால் நீங்கள் தீர்ப்பு உட்கார்ந்து எழுதிய இடம்தான் தவறான இடம் என்று சொன்னேன். ஐ ரோட் ஒன்லி இந்த கோர்ட் அப்படின்னா, எஸ், நீங்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருந்துதான் அதை எழுதினீர்கள். உலகநேரி என்று பெயர் பெற்ற, உலகத்திற்கே தண்ணீர் கொடுக்கும் என்று மதுரைக்காரர்கள் நம்பிய அந்த ஏரியை மூடித்தான், அதன் மீது தான், அதன் சமாதியின் மீது தான் நீதிமன்றம் கட்டப்பட்டிருக்கிறது. நீதியரசர் அவர்களே, நீங்கள் உலகநேரியின் மீது அமர்ந்து கொண்டு நீர்நிலைகளை மூடி அவைகளின் மீது கட்டடங்களை எழுப்பும் முயற்சிக்கு தடை விதிக்கிற ஒரு தீர்ப்பை எழுதுவதற்கு ஏற்ற இடம் தவறான இடம். அவர் ரொம்ப ஜென்டிலாக என்னை கேட்டார், ரியலி அப்படின்னார். ஆமாம், உண்மையாகவா என்று கேட்க அவருக்கு தெரியும். ஆனால் அவர் ரியலி என்று கேட்டார். நீங்கள் போன பிறகு உங்கள் பதிவாளரை அழைத்து, இந்த இடத்தில் என்ன நிலம் இருந்தது, என்ன நிலம் இருந்தது, அது முன்பு என்ன பயன்பாட்டில் இருந்தது என்கிற அதனுடைய அதிகம் இல்லை 20 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை தேடி எடுத்து அதை தாங்களே ஒரு பொது வழக்காக எடுத்து இந்த நீர்நிலையின் மீது கட்டப்பட்ட இந்த நீதிமன்றத்தை இடிப்பதன் வழியாக ஒரு மாபெரும் முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டிற்கு நான் நீதியை நிலைநாட்ட விரும்புகிறேன் என்று ஒரு தீர்ப்பை நீங்கள் எழுதுகிற வரையில் நீங்கள் எழுதிய தீர்ப்பு நியாயத்தின் பார்ப்பட்டது அல்ல. திடீர்னு சொல்லுவான், நதிகளை எல்லாம் இணைக்க வேண்டும். ஒருபோதும் முடியாது, செய்யவும் கூடாது. இன்னும் சில பேர் சொல்கிறான், பத்திரிகைகள் எழுதுறாங்களாம், உபரி நீரை, இந்தியாவில் உபரி நீர் இருக்கிற ஒரே நதி பிரம்மபுத்திரா மட்டும்தான், வேறு எந்த நதியிலும் உபரி நீரே கிடையாது. அப்படியே கொஞ்சம் தண்ணீர் மிச்சமாக இருந்தாலும் அது கடலுக்கு போய் சேர வேண்டிய தண்ணீர் நதியில் விவசாயிக்கு சம்சாரிக்கு பங்கு இருப்பது மாதிரி கடலுக்கு பங்கு இருக்கிறது. ஏனெனில் கடல் கொடுத்த மழைதான் அந்த நதியே. நதிநீர் போய் கடலில் போதுமான அளவு சேராவிட்டால், கடலில் உப்புத்தன்மை அதிகமாகிவிட்டால் மீன்கள் உயிர் வாழ முடியாது என்பது மட்டுமில்லை, பல உயிர்கள் வாழ முடியாது என்பது மட்டுமில்லை, கடல் கருங்கடலாகி உப்பு மிகுந்து உங்கள் கப்பல்கள் அப்படியே நின்று போகும். இதைகளை அதையும் பொது அறிவில் பொதுமக்களுக்கு புரியுமாறு ஒரு சமூகம் விவாதிப்பதே இல்லை. ஊழலுக்கு எதிரான குரல் இங்கே இல்லை, எதிர்த்து போராடுகிறவர்களுக்கான இடம் இங்கே இல்லை. இலக்கியத்தில் வாசிப்பில் அற்புதமான படைப்புகளை எழுதுகிற படைப்பாளிகளை பற்றி தமிழ் பத்திரிகைகள் பேசுவதே இல்லை. அது குறித்து அவர்களுக்கு ஒரு அக்கறையும் கிடையாது. இன்னைக்கு தமிழில் பிரபலமான பத்திரிகை ஆசிரியரை அழைத்து இமயம் யார், கரிகாலன் யார், யவனிகா ஸ்ரீராம் யார் என்று நீங்கள் கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. வாசிப்பே கிடையாது. இவர்கள் உருவாக்குகிற பொது கருத்து தான், இவர்கள் உருவாக்குகிற எண்ணமும் கருத்து ஓட்டமும் தான் சமூகத்தின் கருத்தாக மாறுகிறது. அந்த சமூகத்திலே தான் உண்மைக்கு புறம்பான செய்திகள் உலவிக்கொண்டே இருக்கிறது. என்ன ஒருத்தர் கேட்குறார், நீங்கள் மெட்ராஸ், ஆமாம்,
உண்மையிலேயே அந்த அம்மா இந்த அம்மாவை தள்ளி விட்டுச்சா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா இவர்களுக்கு விருப்பம் அதெல்லாம் தெரிஞ்சு கொள்வதற்கு. உண்மையிலேயே இந்த அம்மா அந்த அம்மாவை தள்ளி விட்டுச்சா அப்படின்னு நான் கேட்டார். நான் சொன்னேன், இந்த அம்மா அந்த அம்மாவை தள்ளிச்சா, அந்த அம்மா இந்த அம்மாவை தள்ளிச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து தள்ளுனது ஏகப்பட்டது இருக்கே, அதை பற்றி நம்ம பேசலாமான்னு கேட்டால், நீங்கள் ஏன் இப்படி குதர்க்கமாக பேசுகிறீங்கன்னு நம்மளை கேட்குறான். இன்னும் ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் ஒரு பிரபலமான எண் பெயர் உள்ள ஒரு நடிகையும் ஒரு நடிகனும், ஆமாம், இப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்களான்னு என்னை மேடையில் வச்சுக்கிட்டு ஒரு டிஆர்ஓ கேட்குறான். அவங்க 2 பேரும் இப்போ ரொம்ப அப்படிங்க, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு. நீங்கள் சினிமாவில் தானே இருக்கிறீங்க? ஆமாம் இருக்கிறேன், என் சாபக்கேடு, என் தொழில் அது. அப்போ உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. எப்படி தெரியாமல் சினிமாவில் இருக்கிறீங்க? பிறர் படுக்கையறையில் நான் பார்ப்பதில்லை அப்படின்னா. அப்புறம் அவர் வெளியே போய் சொல்லியிருக்கார், அவர் ரொம்ப முரட்டுத்தனமான ஆள் அப்படின்னு. அது உண்மை எப்படி முரட்டுத்தனமாயிரும்? அதாவது இப்படி கொறிச்சுக்கிட்டே தெரிய விரும்புகிறாங்க. உண்பது கூட கிடையாது. எலி பார்த்துருக்கீங்களா? எலிக்கு பல்லு மேலே இருந்து கீழேயும் கீழே இருந்து மேலேயும் முளைச்சிக்கிட்டே இருக்கும். யாருக்காவது நாங்கள் மனிதர்களுக்கு நகம் வளர்வது மாதிரி எலிகளுக்கு பல் முளைக்கும், மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக. இந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்றால் எதையாவது கடித்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் எலி இருக்கிறது. எதையாவது கடித்து அந்த பல்லின் அளவை குறைத்து விட்டால் கீழே இருக்கிற பல் மேலே குத்தி, மேலே இருக்கிற பல் கீழே குத்தி எலி செத்து போகும். எலி எதையாவது கடிப்பது உண்பதற்காக அல்ல, உயிர் வாழ்வதற்காக. அது எதை கடிக்குது? அட்டைப்பெட்டி, பிளாஸ்டிக் வாளி, பழைய துணி, தூம துணி, தேங்காய் சிரட்டை, என்ன கிடைச்சாலும் கொண்டு போய் வச்சுக்கும். எதுக்கு? சாப்பிட்றதுக்கு இல்லை, பயன்பாட்டுக்கு இல்லை, உயிர் வாழ்வதற்காக எதையேனும் சிதைத்து கொண்டிருக்கிற எலிகளாக ஊடகங்கள் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வதந்திகள் பெருகி வதந்திகளையே செய்திகளாக மயங்கி. வதந்தி என்பது என்ன? அது உண்மையின் சொரூபம் கொண்டு காட்சியளிக்கும் பொய், அவ்வளோதானே. உண்மையின் சொரூபம் கொண்டு காட்சியளிக்கும் பொய். அதை நம்மால் வேகமாக பரப்புவான். நம்மால் வித்தியாசமான ஆள். அவன் நம்புகிற கடவுள் வாசலில் நிற்பதாக சொன்னால் நம்ப மாட்டான். என்றேனும் ஒரு நாள் பார்க்க வேண்டும் என்று விரும்பிய கடவுள், எல்லாவற்றையும் தனக்கு தர வேண்டும் என்று விரும்பிய கடவுள் வாசலில் நிற்கிறாருன்னா சும்மா இருங்க சார், அவனுக்கு நல்லா தெரியும் அவர் வரமாட்டார். ஆமாம், அவர் இல்லைன்னு நம்ம கூட சேர்ந்து சொல்ல மாட்டானே தவிர அவர் வரமாட்டார்னு தெரியும். ஆனால் அவனையும் கூப்பிட்டு அந்த காயே காக்காத மலட்டு முருங்கை மரத்தில் ஒரு பெண் போய் குடியிருப்பதாக நீங்கள் சொல்லிடுங்க. நம்புவது மட்டும் இல்லை, அது ஊருக்கே சொல்லுவான், அங்கிட்டு போகாத, அங்கிட்டு போகாத. இந்த வதந்தியை பற்றி ஒரு கவிதையை கரிகாலன் எழுதுகிறார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒன்றை எழுதுவதல்ல, ஒன்றின் மீது தன் மொழியின் வல்லமையை செலுத்துவதல்ல, எழுதுகிற ஒன்றை பற்றிய ஆழமான புரிதலோடு ஒருவன் எழுதுகிறானா என்பதை அவதானிக்க வேண்டியிருக்கிறது. இந்த கவிதை வதந்தியை பற்றி கவிதை. உண்மை எப்படி பொய்யின் தோற்றம் கொள்கிறது. நான் உண்மையில் இந்த கவிதையை படித்த போது மகாகவி கிப்ரானின் கவிதை எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. கிப்ரான் ஒரு கவிதை எழுதியிருப்பார், ரொம்ப அழகான கவிதை. உண்மையின் தேவதையும் பொய்யின் தேவதையும் ஒரு நாள் நீராட வந்தார்கள். பகவான் ரமணர் எழுதியிருப்பார். சத்தியத்தின் சிறப்பு என்ன என்றால் அசத்தியத்திற்கும் அதுவே ஆதாரம் என்று எழுதினார். சத்தியம் இல்லாவிட்டால் அசத்தியம் இருக்காது என்கிற பொருளில் அவர் சொல்லுவார். கிப்ரான் எழுதினார், உண்மையின் தேவதையும் பொய்யின் தேவதையும் ஒரு கடற்கரைக்கு ஒரு நாள் நீராட வந்தார்கள். இருவரும் தங்கள் ஆடைகளை களைந்து வைத்துவிட்டு பிறந்த மேனியோடு கடலில் நீராடி கொண்டிருந்தார்கள். அப்போது பொய்யின் தேவதைக்கு அழைப்பு வந்தது. அதற்கு அழைப்பு அதிகம் தானே, அதுக்கு அழைப்பு அதிகம் தானே. அழைப்பு வந்த அவசரத்தில் கரையேறிய பொய்யின் தேவதை போகிற அவசரத்தில் உண்மை தேவதையின் ஆடையை அணிந்து கொண்டு போய்விட்டாள். சிறிது நேரம் கழித்து குளித்து கரையேறிய உண்மை தேவதை கரைக்கு வந்து பார்த்தபோது தனது உடை காணாமல் போயிருப்பதையும் பொய் தேவதையின் உடை மட்டுமே இருப்பதையும் பார்த்து நிர்வாணமாய் நடந்து போக தயங்கி வேறு வழியின்றி பொய்த்தேவதையின் ஆடையை அணிந்து கொண்டு போக ஆரம்பித்தாள். அந்திலிருந்து மனிதர்கள் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் பார்க்கிறார்கள் என்று கிப்ரான் எழுதுவார். பாரதி இன்னும் அழகாக எழுதுவார், உண்மை புதிதன்று என்று எழுதினார் பாரதியார். எந்த உண்மையும் புதிதன்று. பூமி உருண்டையா? ஆமாம், நாம் உருண்டை என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அது உருண்டையாகத்தான் இருந்தது. நாம் கண்டறிந்தோம். அந்த உண்மை ஏற்கனவே இருந்த உண்மை நாம் அறிந்தோம், அவ்வளோதான். உண்மை புதிதன்று. பாரதி அடுத்த வார்த்தை எழுதினார், உண்மை புதிதன்று, எந்த உண்மையும் புதிதன்று,
பொய்கள்தான் புதியன என்று எழுதினார். ஆமாம், அந்த பொய்கள்தான் புதியன என்பதை ஒரு அழகான மொழியில் பேசுகிற ஒரு கவிதை அது. கடவுள் இறந்து விட்டதாக நீட்சே சொன்னது உண்மையா வதந்தியா? உண்மை. இப்படி நீண்ட கவிதை அது. ஆனால் இந்த கவிதையின் இறுதியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் பிரக்ஞையோடு தனது துறைகளை ஓபிஎஸ்க்கு வழங்க ஒப்பமிட்டதை, மாண்புமிகு தமிழக முதல்வர் பிரக்ஞையோடு தனது துறைகளை ஓபிஎஸ்க்கு வழங்க ஒப்பமிட்டதை சந்தேகிக்கும் கருணாநிதியை, ராமதாஸை இந்த டிஜிபி எப்படித்தான் விட்டு வைத்தார்? சாய்பாபா நிகழ்த்திய அற்புதங்களை ஷேர் பண்ணினால் அடுத்த 5 நிமிடத்தில் நல்ல செய்தி வரும் என்பதெல்லாம் சைபர் கிரைமில் வருமா? தெரியவில்லை. எல்லாவற்றையும் எழுதிவிட்டு இறுதியில் அறிந்தவனே கூட எழுத முடியாத சில சொற்களை கரிகாலன் பயன்படுத்துவார். நான் அவைகளை அறிவேன். மாண்புமை நீதியரசர் அவர்களே, வைக்கில் வைக்க காசு இல்லாத ஒரு நாட்டுப்புற கவி நான். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என பதிவிட்டது வதந்தி இல்லை. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என பதிவிட்டது வதந்தி இல்லை. எனது மூதாதை இளங்கோவின் வேதத்திலிருந்து ஒரு கிறுக்கல் மட்டுமே. சிலப்பதிகாரத்தை வேதம் என்று வியந்ததற்காகவே நான் கரிகாலனின் விரல்களை முத்தமிடுகிறேன். ஆமாம், நமக்கு வேதங்கள் தேவையில்லை என்று பேசுவது வேறு, வேதம் உடன்பாடு இல்லை என்று பேசுவது வேறு. ஆனால் என் மொழியில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் இலக்கியத்தை எனக்கான வேதம் என்று சொல்லுகிற முதல் கவிஞன், அதிலும் குறிப்பாக சிலப்பதிகாரத்தை இளங்கோவின் வேதம் என்று சொன்னதற்காக நான் ஒரு 16ஆம் நூற்றாண்டு காதலரை போல, அவன் தன் காதலின் முன்பு மண்டியிட்டு காதலை சொல்வதை போல, இந்த ஒரு சொல்லுக்காகவே நான் கரிகாலனின் முன்பு மண்டியிட்டு கரிகாலனின் விரல்களை வணங்குகிறேன். அவன் வேதமா? அது வேதம். எவ்வளவு பெரிய வேதம்! ஒரு காப்பியத்திற்குள்ளேயே 3 பெண்களின் வாழ்க்கையை சொல்லி புரட்டுகிற ஒரு மாபெரும் இலக்கியம். ஒரு சித்ராபதி வேசி, அவள் மகள் மாதவி, வேசியாய் வாழத் துவங்கியும் பத்தினியாய் வாழ்ந்தவள். அவள் மகள் வேசியும் இல்லை, பத்தினியும் இல்லை, துறவி. ஒரு தலைமுறைக்குள் ஒரே குடும்பத்தில் 3 பெண்கள், ஒருத்தி தாசியாய் பிறந்தும் பத்தினியாய், இன்னொன்று தாசியின் குலத்தில் பிறந்தும் துறவியாயிருப்பதை, ஒரு குடும்பத்திற்குள் 3 பெண்களின் வாழ்க்கையின் மீது காலம் நடத்தி ஓடுகிற ஒரு தேரோட்டத்தை, காலம் நடத்துகிற மாபெரும் விளையாட்டை எழுதிய சிலப்பதிகாரத்தை வேதம் என்று சொன்னதற்காக நான் உன்னை வியந்து போற்றுகிறேன். எனக்கு எப்படி இது தோன்றாமல் போயிட்டு என்று தவித்து போனேன். ஆமாம், எங்கோ படித்திருக்கிறேன். இதுவரை உலகின் சிறந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கவில்லை என்றால் அதை நீங்கள் தான் எழுத வேண்டும் என்று படித்திருக்கிறேன். அப்படித்தான் இந்த கணம் அதை படித்த போது, ஐயோ இவன் எழுதினானே, இப்படி சொன்னானே என்ற வியப்பும் பரிதவிப்பும் ஏற்பட்ட ஒரு தருணம் சிலப்பதிகாரத்தை வேதம் என்று சொன்ன இடம். நிறைய ஆமாம், ஒரு கவிதை இருக்குது, ஒரு கொண்டாட்டம். எந்தை உந்தை வெளித்ததை எழுந்ததை, எந்தை உந்தை வெளித்ததை எழுந்ததை, நிலத்தை உழுததை, விதைத்ததை விளைந்ததை, அறுத்ததை அடித்ததை, விற்றதை விடிந்ததை, மலர்ந்ததை மணந்ததை, மேய்த்ததை குளியாட்டியதை, பொங்கியதை இனித்ததை, ஊட்டியதை, உள்ளத்தை செழித்ததை செரித்ததை, ரசித்ததை கதைத்ததை, மகிழ்ந்ததை வாழ்ந்ததை, தை 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 தத்தித்தை தத்தித்தை, தோம் தோம் தளாங்குதை, தத்தருகிட தை தளாங்கு தருகிட தை, தித்தித்ததை தை தை தத்தித்தை. அப்படி எழுதணும். பாரதியார் எழுதுவார்ல, ஆமாம், அக்னி கொஞ்சொன்று கண்டேன், என்ன பாடல அந்த பாட்டை எல்லாரும் சொல்லுவான். அந்த பாட்டை படிக்கும்போது தத்தருடைய தத்தருடைய தித்தோம் அப்படின்னார். அந்த ஒரு கொண்டாட்டம் இருக்குது பாருங்கள். தையை, தன் மொழியை, தன் மாதத்தை, அந்த உழவும் வாழ்வும் புறப்படுகிற ஒரு பாதம் அது என்ன சொல்கிறது? வீட்டிலிருந்து காட்டுக்கு போனால் உயிர், காட்டிலிருந்து வீட்டுக்கு வந்தால் பயிர், காட்டிலிருந்து வீட்டுக்கு பயிர் வருவதை, காட்டில் இருந்த பயிர் வீட்டுக்கு வருவதை கொண்டாடுகிற ஒரு மாதத்தை, அந்த கொண்டாட்டம் அந்த கவிதையில் இருக்குது. அது ஓசை இருக்குது, அது ஒரு அற்புதம் இருக்குது. இது எல்லாமே வாழ்வின் எல்லா கூறுகளையும் பேசி வருவது. அப்புறம் தாத்தாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் ஒரு கவிதை. தாத்தா அன்பானவர், தாத்தா அன்பானவர், பால் பிடித்த கம்பங்கருதுகளை தீயில் வாட்டி தருவார். இல்லை தாத்தாவுக்கு உண்டு.
இரவெல்லாம் ஊத்தால் கவிழ்த்து மணிமுத்தாரில் மீன் பிடித்து வருவார். சத்தம் போட்டு இங்கிலீஷ் படிக்க சொல்லி மகிழ்வார். இதெல்லாம் தாத்தா கொண்டு விழா இலந்தை நெல்லி கனிகளை மடிகட்டி வந்தளித்த தாத்தா நல்லவர். ஆனால் அவர்தான் கூட படித்த கருத்தான் என்ற ராமலிங்கத்தை மிதிவண்டியிலிருந்து இறங்க வைத்து வெறும் பாதத்தால் தள்ளியபடி போக வைத்தார். வீதியின் கோடை ராமலிங்கத்தின் பாதங்களை சுட்டது. அந்த தீ பின் நெடுநாட்களின் நெஞ்சை சுட்டது. என் மூதாதை உயர்ந்தவன், சிறந்தவன், பண்புடையவன், அன்புடையவன். ஆனால் அவனுக்குள் சாதி என்னும் கீழ்மை இருந்தது என்பதை சொல்வதற்கு ஒரு நேர்மை வேண்டும். பாருங்கள், நம்ம தாத்தனுக்கு இருந்துச்சு. எங்கள் பெரியப்பா இறந்த அன்னைக்கு சரியான மழை ஊரில். பெரியப்பாவுக்கு 2 சம்சாரம். ஐயா போயிட்டாகன்னு மானமே அழுகுது என்று 2 பெரியப்பாவும் சொல்லுச்சு. ஊர்க்காரர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு தான் மழை பெஞ்சிருக்குன்னு. ஏன்னா தான் உயிரோடு இருந்த காலம் வரை பள்ளிக்கூடமும் டவுன் பஸ்ஸும் வராமல் பார்த்து கொண்டவர் அவர். ஏன் டவுன் பஸ் வேணாம்னா, 1,000 ரூபாயை கொடுத்து சீட்டு வாங்கிட்டு எல்லா பயிலும் நமக்கு சமமாக உட்கார்றான் அப்படிங்கிறதுனால ஊருக்கு பஸ்ஸு வேண்டாம்னு நின்றவர். மண்ணை நேசித்தவர்கள், உழுதவர்கள், பயிரிட்டவர்கள், உணவூட்டியவர்கள், உரமூட்டியவர்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளே சாதி கீழ்மை குடியிருந்தது. கூட படித்த கருத்தான் என்ற ராமலிங்கத்தை, அதான் ரொம்ப முக்கியம். தன்னோடு கூட படித்த கருத்தான் என்ற ராமலிங்கத்தை மிதிவண்டியிலிருந்து இறங்க வைத்து வெறும் பாதத்தால் தள்ளியபடி போக வைத்தார் தாத்தா. வீதியின் கோடை ராமலிங்கத்தின் பாதங்களை சுட்டது. அந்த தீ பின் நெடுநாட்கள் என் நெஞ்சை சுட்டது. காடு கழனிகளை, தோப்பு திறவுகளை சேர்த்து வைத்த தாத்தா நல்லவர்தான். வீட்டுக்குள் சொல்ல முடிகிறது, உலகத்திடம்தான் சொல்ல முடியவில்லை. இந்த நேர்மைதான் இந்த கவிதைக்கு அழகு சேர்க்கிறது. அப்புறம் இன்னொரு கவிதை. என் சொந்த வாழ்க்கையில் ஒரு இரவை பிரதி எடுத்த கவிதை இது. ரொம்ப சின்ன வயதில் தாயை பறிகொடுத்து விட்டு கொள்ளி வைத்து விட்டு வீட்டுக்கு வந்த அந்த இரவை இந்த கவிதை எனக்கு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு துல்லியமாய் கண்ணாடி போல் நினைவுபடுத்துகிறது. அற்ப விஷயங்களுக்காக அம்மாவை ஏன் திட்டினோம்? அற்ப விஷயங்களுக்காக அம்மாவை ஏன் திட்டினோம்? அவளை ஏன் கண்ணீர் சிந்த வைத்தோம்? நாம் தின்று மீந்ததை சாப்பிடுவதற்கு பட்டினி கிடந்தவளை ஏன் நோகடித்தோம்? பிடிக்காத வற்றல் குழம்பை வைத்தாள் என்று சோற்றுத்தட்டை ஏன் காலால் உதைத்தெறிந்தோம்? எல்லா பிள்ளைகளையும் போல் தீபாவளிக்கு புத்தாடை வாங்க காசு கேட்ட போது இயலாமையால் தலைகவிழ்ந்து நின்றவளிடம் என்னை ஏன் பெற்று தொலைத்தாய் என எரிந்து விழுந்தோம். விடாது இருமி தூக்கம் கலைத்த போது செத்து தொலைக்க மாட்டாயா? சலிப்பில் ஏன் கசந்தோம்? ஒரு நாள் அவள் மருமகள் சொல்லின் சூடு தாங்காமல் புடவையில் தொங்கினாள். ஒரு நாள் அவள் மருமகள் சொல்லின் சூடு தாங்காமல் புடவையில் தொங்கினாள். ஈமச்சடங்கெல்லாம் முடித்து வந்த பின் அவளென்றோ போர்த்தி விட்ட ஒரு பழம்புடவையால் முகத்தை மூடிக்கொண்டு கடவுளே என்னை இப்பூமியில் அனாதையை தவிக்க விட்டாயென ஏன் தான் குலுங்கி அழுதோம். சினத்தை, உணர்வை, புன்னகையை, சிரிப்பை, கண்ணீரை, இந்த உடம்பில் இருந்து பிறப்படுகிற எல்லா உணர்வுகளையும் வாசிக்கிறவனுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான நுட்பமான மொழி உங்களுக்கு இருக்கிறது கரிகாலன். இந்த பக்கத்தை நான் கண்ணீரால் நனைத்தேன். கண்ணீர் இழிவானது நான் ஒருபோதும் கருதவில்லை. திருவாசகத்தை பற்றி சமநாதையருக்கு ஜியு போப் எழுதிய கடிதத்தின் மையில் சில இடங்களில் தண்ணீர் பட்டிருந்தது.
தண்ணீர் பட்டு மை கலங்கி இருந்ததை பார்த்து சாமிநாதையர் கேட்டாராம் போப்பு விடத்தில், திருவாசகத்தை பற்றி இந்த கடிதத்தை எழுதுகிற போது நீங்கள் அழுதீர்களா என்று கேட்டபோது போப் சொன்னாராம், திருவாசகத்தை படித்து உருகாமல் என்னால் எப்படி ஐயரே எழுத முடியும் என்று கேட்கிற அளவிற்கு ஒன்றை பற்றி எழுதுகிற போது உருகி கண்ணீர் சிந்தி எழுதுவதைப் போல இந்த கவிதையில் இந்த பக்கம் நான் கண்ணீரால் நினைத்திருக்கிறேன். நீங்கள் புதிதாக ஒரு பிரதி கொடுத்தால் கூட நான் அதை விட இதை முக்கியமானதாக கருதுவேன். எனில் அந்த இரவில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன் தாயை அவமதித்த நிராகரித்த கணங்கள் இருக்கும். அவமதித்த நிராகரித்த கணங்களை எல்லாவற்றையும் திரும்ப மீட்டெடுப்பதற்கான அந்த தருணத்திலே கூட அவள் போர்த்தி வைத்த பழம் புடவைதான் பேருதவியாக இருக்கிறது. உலகின் எல்லா நட்சத்திர விடுதிகளிலும் தங்கியிருக்கிறேன், விலையுயர்ந்த படுக்கைகளில் படுத்து உறங்கியிருக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு விருந்தாளிகள் நிறைய வந்துவிட்ட ஒரு இரவில் இருக்கிற படுக்கையையும் பாயையும் விருந்தாளிகளுக்கு பிரித்து கொடுத்த பிறகு முதல் நாள் துவைப்பதற்காக கழற்றி போட்ட ஈரமும் வியர்வையும் அம்மாவும் வாசனையும் கலந்த புடவையை விரிக்க கொடுப்பார்கள். அந்த படுக்கைக்கு இணையான ஒரு படுக்கையை என் வாழ்நாளில் இதுவரை நான் படுத்ததே இல்லை. அந்த துணிதான், அவள் போர்த்தி விட்ட பழந்துணிதான் அவள் நினைவான கண்ணீரையை துடைப்பதற்கு கூட பயன்படுகிறது என்பதுதான் ஒரு தாயின் மனம், ஒரு தாயின் இடம். ஏனெனில் நீங்கள் கவலைப்பட்டது மாதிரி தமிழ்நாட்டில் வழக்கழிந்து போன வன்கொடுமைக்கு உள்ளான சொற்கள் நிறைய இருக்கிறது. பெண்கள் தான் வன்கொடுமைக்கு உள்ளாவார்கள், வதை முகாம்களில் ஆண்களும் வன்கொடுமைக்கு உள்ளாவார்கள் என்பது நம் காலம் மட்டுமில்லை. சொற்கள் மாபெரும் வன்கொடுமைக்கு உள்ளாகிற ஒரு காலம், புரட்சி. எனக்கு தெரிய அவ்வளவு மோசமாக அது பாலியல் வன்கொடுமை கூட ஒரு பால் இன்னொருவருக்கு செய்வது, இது இருபாலரும் சேர்ந்து செய்கிற வன்முறை, இருபாலரும் சேர்ந்து செய்கிற அளவுக்கு அந்த சொல் நம் காலத்தில் உண்மையில் அந்த சொல்லை தமிழுக்கு கொடுத்தவர் பாரதியார். ஆமாம், சில பேர் சீக்கிரமாக செத்து போவதிலே சில நன்மைகள் இருக்கிறது. அந்த புரட்சி என்ற சொல்லுக்கு இணையாக நம் காலத்தில் பெரும் வன்கொடுமைக்கு உள்ளான இன்னொரு சொல் அம்மா. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளில் அந்த பட்டியலில் நீங்கள் சின்னம்மாவையும் சேர்க்க வேண்டியிருக்கு. ஆமாம், அப்படி பெரும் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சொல்லை நீங்கள் மீட்டிருக்கிறீர்கள், இந்த சொல்லை காப்பாற்றியிருக்கிறீர்கள். நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு வாழ்வின் எல்லா துறைகளும் மொழியால் எழுதப்படுகிறது என்றால் இலக்கியம்தான் மொழியின் வரலாற்றை எழுதுகிறது உலகத்திற்கு. நம் காலத்தில் பெரும் வன்கொடுமைக்கு உள்ளான ஒரு சொல்லை இந்த ஒரு கவிதையில் நீங்கள் மீட்டெடுத்தீர்கள். பல இடங்களில் பல கூட்டங்களில் சொல்லுவதற்கு கூச்சப்பட்ட சொல்லாக போய்விட்ட அந்த சொல்லை இனி எங்கேனும் சொல்ல நேர்ந்தால் நான் கரிகாலனின் கவிதையோடு சொல்லுவேன். அப்படி ஒரு கம்பீரத்தை அந்த சொல்லுக்கும் இந்த சொல்லின் பின்னே இருக்கிற நம் வாழ்க்கையின் அலட்சியங்களுக்காக பின்னால் துயரும் தருணங்களையும் அந்த கவிதை சொல்லுகிறது. எனக்கு தெரியும், நேரம் ஆகிவிட்டது. இதுவும் அம்மாவை பற்றிய ஒரு கவிதை தான். நான் கூட எழுதியிருந்தேன் என் தொகுப்புக்கான முன்னுரையில். ஆம், நீ சொன்னதுதான் நடந்தது அம்மா என்னது கவிதை துவங்கும். நீ சொன்னதுதான் நடந்த அம்மா. வேலை பார்க்க துப்பில்லாதவனாய், வேலை பார்த்தாலும் கூலி பார்க்க தெரியாதவனாய், ஏழையாய் கோழையாய், வீட்டுக்கு போலீஸ் தேடி வருகிற புள்ளியாய், எந்த உறவுக்காரனும் ஏற்றுக்கொள்ளாதவனாய், குடித்து விட்டு வீதியில் கிடக்கிறவனாக, பெண்கித்தனாக நான் ஆவேன் என்று மற்றவர்கள் சொன்னதெல்லாம் பொய்த்து நீ சொன்னதுதான் நடந்தது அம்மா என்று நான் எழுதியிருந்தேன். அப்படித்தான் ஒரு தாய்க்கு தெரியும். ஒரு தாய் சொல்லுகிறாள், முல்லை வாகாய் நீக்கி மீன் உண்ண தெரியாது மகனுக்கு. முல்லை வாகாய் நீக்கி மீன் உண்ண தெரியாது, சிரித்து விஷம் கொடுத்தால் சிந்தியாது அருந்துபவன், சூதுவாது புரியாது சூழ்ச்சி தெரியாது, பள்ளம் படுகொலி பார்த்திட தெரியாது, பாம்பா பழுதா வித்தியாசம் தெரியாது, பாழும் கிணறென்று விலகவும் தெரியாது, இனிக்க பேசினால் இழகி போவானே, கோபம் வளர்த்த பயல் பாவமென்று பறிகொடுப்பான்,
மையெழுதிய கண்களால் பொய் உரைத்தால் மயங்கி பின் செல்வானே. ஆமாம், மையெழுதிய கண்களால் பொய் உரைத்தால் மயங்கி பின் செல்வானே. இப்படி பிள்ளை பாசத்தில் புலம்பி தவிப்பாள் ஒரு தாய் மருங்கூரில். அவள் பிள்ளைக்கு அகவை என்ன கேளுங்கள், அதுதான் முக்கியம். அந்த கவிதை உரைநடை தான் இருக்குது. அவை பிள்ளைக்கு அகவை என்ன கேளுங்கள், ஐயா அதிகமில்லை 50 என்று விழிதுடைப்பாள். மகனுக்கு 50 வயதிலும் கூட எதுமறியாதவனாக மகன் பாமரனாக வாழ்வதாக கருதுவதும் நேசிப்பதும் ஒரு தாயின் அடிப்படை பண்பு. அப்புறம் உரைநடையிலே ஒரு சின்ன இடம், மதுரை. மதுரைக்கார ஆண்கள் நல்லவர்கள். இது எனக்கு பிடிக்கும் தானே. மதுரையில் பிறந்து வளர்ந்தவனுக்கு இது பிடிக்காதா? மதுரைக்கார ஆண்கள் நல்லவர்கள், பெண்கள் சற்று கூடுதலாக நல்லவர்கள். கலித்தொகை காலத்தில் இருந்தே அப்படித்தான். பூந்தாதி மிதக்கும் வைகை நதியை மாலையாய் அணிந்த அவ்வழகு நகரை பகைவர்கள் முற்றுகையிட்டதில்லை. அத்தகு நகரின் அரசன் எப்படி இருக்க வேண்டும்? அரசன் வழிதானே குடிகள். ஆனால் அவனோ பரத்தையர் வீடு சென்று திரும்புகிறான். புலராத இருளில் முக்காடிட்டு கொஞ்சம் மறைந்தாவது வந்திருக்க வேண்டுமா அந்த டங்க மாதாரி ஊதாரி? நாணமின்றி நகைக்குறிகளோடு திரும்புகிறான். தலைவி பொறுப்பாளா? தோழியிடம் ஆவேசம் காட்டுகிறாள். அவன் வரட்டும், இன்று கதவை திறக்கப் போவதில்லை, தவிக்க விடுகிறேன். பெரிய புயல் வீசும், பாவம் அரசர் வெளியில் கிடந்து தவிப்பார் என்று தவிப்பார், நாம் தான் சமாதானப்படுத்த வேண்டியிருக்கும் என பலவாறு எண்ணினாள் தோழி. மறுநாள் வந்தவள் ஏமாந்தாள். அந்த மோசமான அரசன் அரசியின் மடியில் மயங்கி கிடந்தான். இப்படி சரணடைவாளா என எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா வெத்து வெட்டுத்தானா நீ? தோழி கலாய்த்தாள். வெட்கி தலைகுனிந்து தலைவி சொல்கிறாள், நான் என்ன செய்வேன்? சொன்னபடி கேட்க மாட்டேன் என்கிறது நெஞ்சு. ஊடுவேன் என்றால் கூடுவேன் என்கிறது, புலப்பேன் என்றால் கலப்பேன் என்கிறது. இப்பாழும் நெஞ்சை வைத்து கொண்டு நான் என்ன செய்யட்டும்? மதுரைக்காரங்க ரொம்ப நல்லவங்க. இதுக்கு உள்ளே இருக்கிற வரலாற்று குறிப்பு எனக்கு தெரியவில்லை. அது நீங்கள் எப்போதாவது நீங்கள் சொல்லலாம் வாய்ப்பு கிடைத்தால். ஆனால் இதற்குள்ளே இருக்கிற அகத்தினை நுட்பம் இருக்கிறது பாருங்கள். அது பேசப்பட்டிருக்கிற மொழி உரைநடையிலும் கவிதையின் சரிவோடு பேசப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, நான் இறுதியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். என் வாசிப்பின் அனுபவத்தில் தொடர்ந்து வாசிக்கிறவன் என்கிற முறையில் நான் பெருமிதத்தோடு சொல்கிறேன், இந்த புத்தகம் என் காலத்தின் பாகுபாடுகளுக்கு எதிராக பேசுகிறது. பாகுபாடுகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற தீர்க்கமான அறிவோடு இந்த கவிதை இயங்குகிறது. ஒரு மயக்கத்தால் எழுதப்பட்ட கவிதைகள் அல்ல இவை. மாறாக மயக்கத்தை தெளிவிக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட கவிதைகள். இது ஒரு சமூகத்தின் குரல். வரலாற்றை, நம் காலத்தை, நம் காலத்தின் பாகுபாடுகளை, நம் காலத்தின் உயர்வை, மேன்மையை, மனிதர்களுக்குள்ளே இருந்த கீழ்மையை, கீழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்குள்ளே இருந்த மேன்மையை பதிவு செய்ததன் வழியாக இன்னும் 100 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தமிழ் சமூகத்தின் இன்றைய வாழ்க்கையை, வரலாற்றை, அதன் பண்பாட்டை, நிலத்திற்கான அதன் போராட்டத்தை, அதன் பொது புத்தியை எல்லாவற்றையும் பதிவு செய்த மாபெரும் படைப்பு. ஒரு சாதாரணமான வார்த்தைகளில் நான் சொல்லவில்லை, உளமாற சொல்கிறேன். கல்லால் அணை கட்டி 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் வாழ்கிறான் ஒரு கரிகாலன். ஆமாம், கல்லால் அணை கட்டி 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் வாழ்கிறான் ஒரு கரிகாலன். நெஞ்சம் நிறைந்து சொல்கிறேன், சொல்லால் அணை கட்டியவன் நீ வாழ்வாய்.